ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிளிக்பேங்க் வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். கிளிக்பேங்க் வெப்சைட்டுங்கிறது ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் சேல் பண்ணுற ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை விற்று கொடுத்தா இவ்வளோ % கமிஷனுங்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் 75% கமிஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு $10 ப்ராடக்ட்டை சேல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 70% கமிஷன்னா ஒரு $7 உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் சேல்ஸுக்கும் இவ்வளோ கமிஷன் சொல்லி வச்சுருப்பாங்க. ஓகே, அது எப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். க்ரியேட் அக்கௌண்ட் கொடுங்க. லாங்குவேஜ் கிடைச்சிட்டு இங்கிலீஷ், கண்ட்ரி இந்தியா, ஃபர்ஸ்ட் நேம், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேயி நேமில் உங்கள் நேம் கொடுங்க. இந்த கிளிக்பேங்க் வெப்சைட்டை கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை ஓகே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. இப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக இருக்குன்னு வெரிஃபை ஆகலை. வெரிஃபை ஆனதுக்கப்புறம் என்னோடய இதுக்கு ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆனோடனே கிளிக்பேங்க் வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் மார்க்கெட் ப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கேட்டகரிஸ்னு ஒன்று இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அதில் நிறையா இருக்கும். அதாவது நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்க, என்டர்டெயின்மெண்ட் இதா, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பேசிக்காக, குக்கிங் ரிலேட்டடானதா, கேம்ஸ்குள்ளதா, அந்த மாதிரி மொபைல்ஸா, நிறையா இருக்கும். இல்லை நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சப்போஸ் மொபைலை பற்றி சேல் பண்ண போகிறத கிளிக் பண்ணியிருந்தால் மொபைல் ஃபுல்லாக வந்திருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து இந்த சைடு போட்டிருப்போம், அவரேஜ் $1 சேலில். அதுக்கு எவ்வளோ கமிஷனுங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோகோனட் ஆயில் ஸ்காட் அந்த மாதிரி எழுதியிருக்குல்ல, அதுக்கு கமிஷன் வந்து 70% கமிஷன் போட்டிருக்கான்.
அப்போ எனக்கு சேல் பண்ணால் 70% கமிஷன் உண்டு. இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதில் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கா, கீழே ஸ்டேட்டஸ்ன்னு எழுதி நிறையா எழுதியிருக்கு. அதில் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அதில் கிராவிட்டி நிறையா இருக்கிறத பார்த்து எடுத்து சேல் பண்ணுங்கள். ஏன்னா கிராவிட்டி நிறையா இருக்கிறது இப்போதைக்கு கரண்ட் நிறையா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க அர்த்தம். கிராவிட்டி கம்மியாக இருந்தால் சேல் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அந்த ப்ராடக்ட்டில். ஸோ கிராவிட்டி நிறையா இருக்கிறத எடுத்து சேல் பண்ணால் உங்களுக்கு நிறையா பீசஸ் சேல்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ இதில் எந்த ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணி ப்ரொமோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ப்ரொமோட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ப்ரொமோட்டை கிளிக் பண்ண ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டோட நிக் நேம் கொடுத்து க்ரியேட் கொடுக்க வேண்டியிருக்கும். க்ரியேட் கொடுங்க போதும். இந்த கீழே ட்ராக்கிங் ஐடியில் ஒன்று கொடுக்கணுன்னா க்ரியேட் மட்டும் கொடுங்க. க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இதில் ஒரு யூஆர்எல் ஓப்பன் ஆகும். அந்த பிளாக் கலரில் இருக்கா ஒரு யூஆர்எல், அந்த யூஆர்எலை ஓப்பன் பண்ணி அந்த சைட்டில் யாரும் எதுவும் ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா உங்களுக்குரிய கமிஷன் உங்களுக்கு வந்து சேரும். சப்போஸ் இப்போ ஒரு மொபைல் சோனியோட மொபைல் வெப்சைட்டுக்குள்ளதுன்னு வைங்களேன், சோனி எக்ஸ்பீரியா எல்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லுக்குரிய சைட்டோட யூஆர்எல்னால் இது ஓப்பன் பண்ணோன்னா சோனி எக்ஸ்பீரியா எல்லுக்குரிய வெப்சைட்டுக்கு போகும். சோனி எக்ஸ்பீரியா எல்ல அந்த வெப்சைட்டில் போய் யாரும் வாங்கினாங்கன்னா அதுக்கு ஒரு $100னா 75% கமிஷன் தான். உங்களுக்கு $75 உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறும். ஓகே, இப்போ இந்த யூஆர்எல் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சைட்டுக்குள்ளே போகும். இது புக்குக்குரிய இது. இப்போ நான் செலக்ட் பண்ணது இல்லை யாரும் இந்த இதை புக் பண்ணி யாரும் வாங்கினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் எனக்கு வந்து சேரும். இந்த இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, சும்மா அந்த ஃபேஸ்புக்கில் உங்கள் பிளாகில் போடுறதுனால மட்டும் சேல்ஸ் வந்துடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுறீங்கன்னா பூஸ்ட் போஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஒரு 1000 பேருக்கு அந்த போஸ்ட் ரீச் ஆகணுன்னா $1 கேட்டிருக்கோம். 1000 பேருக்கு ஒரு போஸ்ட் ரீச் ஆகிறதுக்கு $1 நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்கும். அதுலேயும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது லொக்கேஷன். அந்த பூஸ்ட் பண்ணுற போஸ்ட் எந்த ஏரியாவுக்கு எந்த பீப்புளை போய் டார்கெட் பண்ணி கேட்டிருக்கோம். இந்தியான்னு இப்போதைக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்தியாவில் யாரும் அவ்வளோ ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அமெரிக்கா அந்த ஃபாரின் கண்ட்ரிஸை லொக்கேஷன் பண்ணி அந்த பூஸ்ட் போஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஒரு 1000 பேரில் யாராவது ஒருத்தர் வாங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நீங்கள் செலவு பண்ணுறது $1 கொடுத்து அந்த போஸ்ட்டை இது பண்ணுறீங்க. சப்போஸ் இந்த 1000 பேரில் ஒருத்தர் வாங்கலாம், இல்லை 2000 பேரில் ஒருத்தர் வாங்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ராடக்ட் விற்று பார்த்தா உங்களுக்கு கமிஷன் $10, $20, $30, $40 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.